அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பதிவில் உடற்பயிற்சியின் முக்கியத்துவத்தை பற்றி சிறிது பார்ப்போம். உடற்பயிற்சி என்பது அனைவருக்கும் இன்றியமையாத ஒன்றாக அமைகிறது. வேகமாக சுழலும் இந்த உலகில் அனைவருக்கும் மன சுமை, மன அழுத்தம், மன உளைச்சல், அதாவது ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அதிகமாக உள்ளது. அதனால் உடற்பயிற்சியினூடாக நமது மனதையும் உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். நமது அன்றாட வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு, உற்சாகமாக செயல்படுவதற்கு இந்த உடற்பயிற்சி நமக்கு மிகவும் உதவிகரமான ஒரு ஆரோக்கியமிக்க பழக்கமாக அமையும் என்றால் அது மிகையாகும். உடற்பயிற்சி என்று எடுத்துக்கொள்ளும் போது வாழ்க்கையில் வெற்றி பெற்ற பலரும் தினமும், அதாவது வார நாட்களில் நமக்கு ஒரு கிழமையில் அமைந்துள்ள ஒரு நாட்களில் அவர்கள் 5 நாட்களாவது ஏதாவது ஒரு உடற்பயிற்சியில் ஈடுபட்டவர்களாக தண்டிருப்பார்கள். உடற்பயிற்சி என்று எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு பிடித்ததை நீங்கள் செய்யலாம். இதுதான் உங்களுக்கு சரி வரும், இதுதான் உங்களுக்கு பொருத்தமாக அமையும் என்று ஒன்று நீங்கள் வரையறை உட்படுத்த முடியாது. உதாரணமாக உங்களுக்கு விருப்பமானால், உங்களுக்கு முடியுமானால், உங்கள் வயதுக்கேற்ப, உங்கள் உடல்நிலைக்கேற்ப, உங்கள் மனநிலைக்கேற்ப, உங்கள் வேலைப்படுவதற்கேற்ற விதத்தில் உங்களுக்கு உங்கள் உடற்பயிற்சிக்கான தெரிவையும் நேரத்தையும் நீங்கள் வகுத்து தீர்மானித்து தினமும் செய்யக்கூடியதாக நீங்கள் உங்கள் நேரத்தையும் இதர அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான டெய்லி ரூட்டீன், அதாவது அன்றாட நீங்கள் செய்யும் வேலைகளுக்கு மத்தியில் இதற்கான நேரத்தை ஒதுக்கி உங்கள் மனதையும் உடலையும் ஆரோக்கியமாகவும் வளம் மிக்கதாகவும் மாற்றிக்கொள்ளலாம். இதனால் உங்களுக்கு பிடித்தால் நீங்கள் நடக்கலாம், ஓடலாம், ஏரோபிக், யோகா, கராத்தே, உடற்பயிற்சி நிலையம், ஜிம்முக்கு செல்லலாம். இப்படி உங்களுக்கு பிடித்த அளவுக்கு நீங்கள் செய்யலாம். உடற்பயிற்சி என்று வரும்போது நாம் இப்போது யோகா யோகா என்பது உலக சுகாதார நிறுவனம், அதாவது ஐநா சபையின் உலக சுகாதார நிறுவனம், ஆங்கிலத்தில் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்வார். இந்த நிறுவனத்தின் மூலம் ஆல்டர்னேட்டிவ் மெடிசின், அதாவது மாற்று மருத்துவமாக யோகா அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. யோகா செய்வதற்கு உங்களுக்கு சிறிய இட வசதியை போதுமான ஒரு யோகா மேட், ஒரு பெட்ஷீட், ஒரு சிறிய தண்ணீர் போத்தலும், துடைப்பதற்கு துவாய், ஒரு சிறிய துணியும் போதுமானதாக அமையும். யோகா செய்வதன் மூலம் உங்கள் மனதை ஆரோக்கியம் வைத்துக் கொள்ளலாம், உங்கள் இளமையை வைத்துக் கொள்ளலாம். மாற்று மருத்துவமாக யோகா செயல்படுவதால் யோகாவின் மூலம் உங்கள் வியாதிகளை, மன உடல் ரீதியான பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாம் அனைவரும் ஏதாவது ஒரு உடற்பயிற்சியை தினமும் செய்து நமக்கு வரும் சமூக ரீதியான, குடும்ப ரீதியான, மன ரீதியான, உடல் ரீதியான அனைத்து பிரச்சனைகளையும், அனைத்து சவால்களையும் எதிர்கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்று கூறிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.